தாழ் போற்றி ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நிலத்தாள் போற்றி சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் சம்பதும திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில்வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடுழி தலைகமாதோ மங்களாம்பிகை உடனவர் மகிமாலீஸ்வரர் முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார் சம்பந்த சரணாலய திருவடிகள் வணங்கி பத்தி எங்கே வச்சோம்? அது இங்கே இருக்குதா? சம்பந்த சரணாலயர் திருவடி எதில் இருக்குது? இதுலையா? எடுத்து இந்த இதுக்குள்ளே வச்சுருங்க, அந்த குண்டத்துக்குள்ளே. இருமல் இருக்கிறதுனால அதிகமாகுது, அது உள்ளே வச்சுருங்க. சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல் உள்ளே எப்படி வச்சுருங்க, அந்த இதில் சைடில் குத்தி விட்ருங்க. அவ்வளோதான். உடல் நலம் மனவளம் ஞானத்தெளிவே குருவின்றத்திலும் திருவின்றத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்கலாம். தேவாரம் போற்றி, திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, சமயக்குறவர் திருவடிகள் போற்றி. நாம் திருஞான சம்பந்தர் அருளிய 1ஆம் திருமுறையில் 41வது பதிகம் திருப்பாம்புரம் பதிகத்தில் எத்தனை மந்திரம் நடத்தியிருக்கிறோம்? 4 மந்திரம் நடத்தியாச்சு. பெரிய பதிகம் அந்த சிவார்ப்பணம், பெரிய மந்திரங்களே உடைய பதிகம் 4 மந்திரம் நடத்தியிருக்கிறோம். 3வது மந்திரத்தில் இறைவன் அணிந்திருக்கிற ஆடை, இறைவன் அணிந்திருக்கிற நாகம், இறைவனுடைய சடை சிறப்பு, இறைவன் ஆடுகின்ற பித்தராக ஆடுகின்றது, இதையெல்லாம் சொன்னார். அம்மையை பற்றி சொல்கிறாரு. வேதங்களால் போற்றப்படுகிறதை சொல்லுகிறார். அதுபோல் அடியவர் பாடிக்கொண்டு வருகின்ற காட்சி என்று சொல்லுகிறார். 4வது மந்திரத்தில் மேகங்கள் தோயும் சோலைகள், மயில்கள், இந்த மயிலெல்லாம் அருளை குறிக்குது அப்படின்லாம் பொருள் சொல்லியிருக்கிறோம். மாட மாளிகைகள் இருக்கக்கூடியது, பெண்களுடைய நிலை, அதுபோல் திருப்பாம்புர நன்னகர் இறைவர், அது ஒரு இந்த திருமுறையில் அரிய செய்தி. அந்த 4வது மந்திரம் படிச்சிங்கன்னா தெரியும். துஞ்சினால் துறந்து தோற்றமும் இல்லா, இந்த வரி ரொம்ப முக்கியம். அதான் இறைவன் இறப்பதும் இல்லை பிறப்பதும் இல்லைங்கிறத அவ்வளோ அழகாக பதிவு பண்ணியிருக்கிறார். துஞ்சினால் துறந்து தோற்றமும் இல்லாதவராக இருக்கிறார் இறைவன். ஒளிபெற்று விளங்கும் சோதி வடிவாக இருக்கிறார். விடம்பொருந்திய நீலகண்டவராக இருக்கிறார். தலைவராக இருக்கிறார். நல்லொழியில் நடனம் ஆடுபவராக இருக்கிறார். இதெல்லாம் அதில் சொன்னார். 3வது மந்திரத்தோடு ஒப்பிட்டிங்கன்னா 4வது மந்திரம் ரொம்ப முக்கியம். இந்த முதல் வரி ரொம்ப முக்கியம். துஞ்சினால் துறந்து தோற்றமும் இல்லா சுடர் வீடு சோதியம் பெருமான். அழகான வரி. 5வது மந்திரத்திற்கான பொருளை நாம் எழுதணும். 5வது மந்திரத்திற்கான பொருளை நாம் எழுதணும். விதிமுறை வலுவா அந்தணர்கள் அல்லது வேதியர்கள், விதிமுறை வலுவாத வேதியர்கள் வேள்விகள் பலவற்றை செய்வதால் எங்கும் வேத ஒலி எழுகிறது. வேத ஒலி எழுகிறது. உமையம்மையும் தானுமாய் இறைவன் இத்தலத்தில் விளங்குகிறார். சடைமுடியில் கங்கை உடையவராக இருக்கிறார். சிரிக்கின்ற தலைமாலை உடையவராக இருக்கிறார். மதி உடையவராக இருக்கிறார். நடனத்திற்குரிய சதியோடு ஆடுகிறார். காளி தேவியின் முன்னால் இருந்து காளி காண இடுகாட்டில் நடனம் ஆடுகிறார். மந்திரத்தை படிச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்க்கலாம். நதி அதன் அயலே நகுதலை மாலை நான்மதி சடைமிசை அணிந்து கதியதுவாக காளிமுன்
கதி அதிவாகன்னு இருக்குது, அப்படி தானே? கதிங்கிறதுக்கு சதின்னு பொருள் சொல்லியிருக்காங்க. சதினா அந்த நடனத்துக்குரிய ஓசை. கதி எதுவாக காளி முன்காண காணிடை நடஞ்செய்த கருத்தர். கருத்தர் என்ன அழகான வார்த்தை என்ன? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துங்கிறாங்க அவங்க. ஆனால் அந்த கர்த்தருங்கிற வார்த்தை திருமுறையில் எவ்வளவு புழங்குது பாருங்கள். பிற்காலத்தில் அவங்களுக்கு அதை மொழிபெடுத்து கொடுத்தவங்க சைவ சித்தாந்திகள், பைபிளை மொழிபெடுத்து கொடுத்தவங்க. அவங்க தான் அந்த மாதிரி வார்த்தைகளெல்லாம் எடுத்து அதில் போட்டு விட்டாங்க. கருத்தர் விதி எது வலுவா வேதியர் வேள்வி செய்யதவர் ஓத்தொலி ஓவா பதியதுவாக பாவையும் தாமும் பாம்புரன் அன்னகர் ஆரே. இப்போ நம்ம ஒவ்வொரு பகுதியாக பார்க்கணும். விதிமுறையில் அந்தணர்கள் வேள்வி செய்கிறார்கள், அது முதல் கருத்து, நம்ம சிந்திக்க வேண்டிய கருத்து. அதன் ஒலி கேட்கிறது. விதிமுறையில் வேள்வி செய்கிறாங்க, அதன் ஒலி கேட்கிறதுங்கிறது முதல் செய்தி. கொண்டாங்கண்ணா, சரி உட்கார். சரி, இது அந்த கிரியைக்கு எடுத்துக்கணும். அதாவது கிரியையை இதன் வழி சொன்னார். ஆமாம், முறைப்படி கிரியை செய்தலை இங்கு கோரினார். எப்போவுமே கிரியையை அதற்கு முந்தைய சரியையோடு எடுக்கணும். கிரியா யோகம்னு சித்தாந்தத்தில் சொன்னதுனால கிரியைக்கு பின்னால் எதையும் எடுக்கணும், யோகத்தையும் எடுக்கணும். ஆமாம் ஆமாம், பின்னால் யோகத்தையும் எடுக்கணும். எப்போ கிரியை கிடைச்சாலும் இதெல்லாம் விவரமாக எடுக்கணும். அதனால தான் கிரியா யோகம் என்று சைவம் சொன்னதை தவிர கிரியை யோகம்னு சொல்லாது. இரண்டாவது, உங்களுக்கு கிரியை சரியாக செய்தால் அதிலேயே யோகம் வந்துடும். கிரியை சரியாக செய்யப்பட்டால் அதில் யோகம் வந்துடும். சண்டீச நாயனார் பூஜை தான் பண்ணார். எதில் இருந்து பண்ணார்? யோகத்திலேருந்து தானே பண்ணார். அவங்க அப்பா உதைக்கும் போது தெரியலைன்னா அப்போ யோகத்தில் தானே பண்ணார். யோகமாக மாற்றிட்டார். ஆமாம், இப்போ அந்த கிரியையில் இருக்கக்கூடிய முத்திரைகள், அந்த கிரியையில் இருக்கக்கூடிய பாவனைகள்லாம் நம்மளை யோகத்துக்கு கொண்டு போகணும். ஆனால் நாம் அதற்குரிய பக்குவத்திலேருந்து செய்தால் தான் அது யோகமாக மாறும். இல்லைன்னா அதுவும் எதா போயிடும், அதுவும் ஒரு கிரியா போயிடும். கிரியையில் இருக்கின்ற பாவனைகள் முத்திரைகள் எல்லாம் ஒரு வகையான யோகம்தான். ஆனால் அதையும் நாம் ஒரு சடங்காக செய்யும்போது யோகமாக மாறாது. நல்ல சரியாக செஞ்சோம்னா அது ஒரு எதாக மாறிக்கொள்ளும், கிரியையாக ஒரு யோகமாக மாறிக்கொள்ளும். அதனால தான் நமக்கு இந்த ஆகம நெறியில் முழுவதுமே சடங்குகள்லாம் கொஞ்சம் எதை வச்சாங்க, யோகத்தை வச்சாங்க. நீங்கள் இந்த லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம் அதை வச்சு வேள்வி செய்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா தியானம் அப்படின்னு ஒரு வார்த்தை இடையில் வரும். பாட்டு தான் பாடுவாங்க, ஆனால் இடையில என்ன வார்த்தை வரும்? தியானம். டிவியில் கேட்டு பாருங்கள், சிவார்ப்பன். நான் எங்கள் குரு நேரடியாக பயிற்சி கொடுத்த ஞாபகமே இருக்குது எனக்கு. அப்படியே இடையிடையே வரும். தியானம்னா அந்த பாடலையே இடையில எதாக மாற்றுவாங்க, தியானமாக மாற்றுவாங்க. அதனால் இந்த இடத்த நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். இதே கிரியையை செய்பவர் ஞான மார்க்கியாக இருந்தால் ஈஸி. இதே கிரியை செய்பவர் என்ன மார்க்கியாக இருந்தால், ஞான மார்க்கியாக இருந்தால் அவர் அந்த கிரியையில் எதை கொண்டு வந்துடுவார், யோகத்தை கொண்டு வந்து விடுவார். இந்த வேள்விகள் தான் திருக்கோயிலுடைய சிறப்புக்கு வேள்வி முக்கிய காரணம். அதனால தான் ஞானசம்பந்தர் வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் ஆதமில்லி அமனோடு தேரரைன்னு ஆரம்பித்தார். அதில் கண்டிஷனோடு கேட்டார், வேத வேள்வினார், வேள்வின்னு சொல்லலை. என்ன வேள்வி? வேத வேள்வி அப்படின்னார். அதனால் வேத வேள்வி அப்படின்னு ஞானசம்பந்தர் ஆரம்பித்தது அதனால தான். அவர்கள் நம்முடைய வேள்வியை கண்டித்தாங்க. யார்? சமணர்கள், சமண பௌத்தர்கள். வேள்வியை கண்டித்ததுக்கு காரணம், அந்த நம்ம சில வேள்விகள் இருக்கக்கூடிய அந்த பத்தியை இது பண்ணிருங்க, கவுத்துருங்க, அப்படியே தலையில் கவுத்திருங்க. இல்லை
அவ்வளோதான் அவ்வளோதான். மடக்கிடுங்க, உள்ளே மாற்றி உள்ளே குத்தி விட்ருங்க. மண்ணுக்குள்ள குத்தி விட்ருங்க. ஆமாம் ஆமாம். அதாவது சமண பௌத்தர்கள் வேத வேள்வியை இகழ்ந்ததற்கு காரணம் அந்த சில வேள்விகளில் இருந்த ஊன் வேள்வி. அவன் அதை வெறுத்ததுக்கு காரணம் என்னது? ஊன் வேள்வி அதில் இருந்தது தான் காரணம். அதாவது வேள்விகளில் சில வேள்விகளில் என்ன உண்டு? ஊன் வேள்வினா வேள்வியிலேயே எதை பயன்படுத்துறது? பலியிடுதல். அது சில வேள்விகளில் உண்டு. திருவாசகத்திலே சொல்கிறாரு, ஊன் வேள்வியை பதிவு பண்ணுறாரு. என்ன பாவம் திரிதவரே, அந்த திருவாசகம் வேள்வி சம்பந்தப்பட்டது தான். அந்த ஆவ எந்தாய் என்ன அவிதாயிடும் என்ன பாவம் திரிதவரே திருவாசகத்தில் அதில் திருச்சதகத்தில் இருக்குது அந்த மந்திரம். இந்த வேள்வியில் இருக்கக்கூடிய ஊன் வேள்வியை பேசுகிறார். ஆமாம் ஆமாம். தகர் தின்று, தகர்னா ஆட்டுக்கடா, ஊன் வேள்வி சொன்னது. தாருகவனத்து முனிவர்கள் வேள்வியை ஏற்றார்கள், இறைவனை மறுத்தார்கள். இது எல்லாமே ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் ஒரே நேரத்தில். சமணர்கள் வேள்வியை எதிர்த்தார்கள், அதுக்கு காரணம் தெரியணும். தாருகவனத்து முனிவர்கள் வேள்வியை ஏற்றார்கள், யாரை மறுத்தார்கள்? இறைவனை மறுத்தார்கள். அந்த இடத்துலேருந்து பார்த்தா சைவத்துக்கு வேள்வி எவ்வளோ முக்கியங்கிறது தெரியும். அதனால தான் ஞானசம்பந்தர் இந்த வேள்வியெல்லாம் ரொம்ப புகழ்ந்து சொல்கிறார். தலத்தில் அம்மையப்பருடன் இறைவன் இருக்கிறார். அம்மையப்பருடன் இருக்கிறார் என்பதன் பொருள் சிவயோகம் வரை உள்ள நிலையையும் அதன் பிறம் வரும் சிவபோகத்தையும் கொடுக்கறதுக்காக இருக்கிறாருன்னு எடுக்கணும். இருக்கிறாருன்னா அப்போ எல்லாரும் தான் இருக்காங்க, அதுக்கு பொருள் இல்லாமல் போயிடும். சிவயோகம் என்ற நிலையை அடைவதற்காகவும் சிவபோகத்தை சிவயோகம் வரைக்கும் அம்மை சார், சிவபோகத்துக்கு இறைவன், அதான் ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ இந்த இடத்துக்காக நாம் அந்த தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி அங்கே போயிடணும். தன்னிலைமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் விரான். தன்னிலைமை என்பது இறைவனுடைய அந்த இன்ப நிலை உயிருக்கு வரணும். அதுக்காக தான் கோயிலில் உட்கார்ந்துருக்கிறார் இறைவன், கோயிலில் உட்கார்ந்துருக்கிறது. அதனால தான் கட்டுநிலை உயிர்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்காக மறைப்பு சக்தியாகவும், வீட்டுநிலை உயிர்களுக்கு பேரின்பத்தை கொடுக்க அருள் சக்தியாகவும் அம்மை இருக்குது. இறைவனும் அம்மையை குணமாக கொண்டு தலத்தில் இருக்கிறான் என்று புரிந்து கொள்ளணும். அம்மையப்பர் இருக்கிறாங்க, அம்மையப்பர் சந்நிதி இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது சித்தாந்த பார்வைக்கு பயன்படாது. கோயில்னால் எல்லா கோயில்லையும் தான் அம்மையப்பர் இருப்பாங்க, அதை எடுத்துக்கொள்ளணும். அதற்கு பிறகு சடையில் கங்கை உடையவர், அது பெருங்கருணையும் பேராற்றலும். தலைமாலை சிரிக்கும்படியாக வச்சிருக்கிறாராம், தலைமாலை சிரிக்கும்படியாக வச்சிருக்கிறாராம். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலிதேறும் தலைவனை. தலையிலே முடிச்சிட்டார் எல்லாத்தையும், தலை எழுத்தையும் முடிச்சிட்டார். தலைங்கிற ஒரு வார்த்தையில் தலையெடுத்தையும் முடிச்சிட்டார். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து. வணங்கலைன்னா அந்த மாதிரி அயன்மால் தலை மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன், அதனால தான் அப்படி சொல்கிறான்னு நினைக்கிறேன். தலை மாலை தலை கணிந்து. ரொம்ப ஆடணுன்னா உன்னுடைய தலை எதுக்கு போயிடும்? பிச்சை பாத்திரமாக போயிடும்னு அர்த்தம். ரொம்ப ஆடணுன்னா உன்னுடைய தலை எதுக்கு பயன்படுறோம்? இறைவன் தலைமாலை உடையவர் என்பது சங்காரகாரணனுக்கான குறிப்பு. சைவ சித்தாந்த அடிப்படையில் பார்த்து பழகிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்டு எப்போவும் நம்மளை நாம் காப்பாற்றிக்கல. இப்போ நம்ம மூலங்களை ஏன் இப்படி நடத்துகிறோங்கிறது உங்களுக்கு நேற்று புரிஞ்சிருக்கோம். இதுக்கு எப்படி பொருள் சொன்னோம்? ஈராண்டில் இந்த பூழியர்கோன் வெப்பொழித்த அந்த பொருள் எதிலையாக இருந்தால் கொடுங்க, நான் 10,000 தரேன் உங்களுக்கு. எவ்வளோ புதிய பார்வை. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன்
கடல் போற்றி, தாழ் போற்றி, அடி போற்றி, இது உங்களுக்கு வரும் தானாக. அதுக்கு தான் நீங்கள் மூலத்தில் பழகுன்னு சொல்கிறது. பொழுது கிடைக்கும் போதெல்லாம் இப்போ நம்ம இதை பேசுகிறது யாரும் இன்னொரு தடவை பேசுங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. அவனுக்கு புரிஞ்சாதானே கேட்பான். எவனும் இதை கேட்க போகிறது இல்லை, நமக்கு தெரியும். ஆனால் 24 ஹவர் இந்த வேலையை நீங்கள் காரணமே இல்லாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சும்மா யார் எதை கொடுத்தாலும் அந்த நேரத்தில் நம்மளால் விளக்கம் சொல்லிடும். மூலத்தில் நமக்கு பழகிடும். அந்த மூலத்தை வச்சுட்டு நம்ம இது எல்லாம் அதில் போட்டு அங்கே வருது இங்கே வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது நம்மளுக்கு மெமரி. ஆமாம், அந்த பூழியர்கோனுக்கு இந்த விளக்கம் எங்கேயுமே கிடையாது. அவ்வளோ அழகாக அதில் சொல்லியிருக்கிறோம். அந்த திருத்தாள் போற்றிங்கிறதுக்கு எவ்வளவு பொருள் சொல்லியிருக்கிறோம். அதனால் அந்த கங்கை சூடியிருக்கிறாரு, தலைமாலை அணிந்திருக்கிறார் என்பது இறைவன் சங்காரகாரணன், அவனே பரம்பொருள் என்பதை காட்டுகிறது. பேரொளி காலத்தில் ஊழிக்காலம், பேரொளி காலத்தில் மகா சங்காரத்தில் முற்றளிப்பு எல்லாம் ஒன்று தான். பேரொளி மகா சங்காரம் முற்றளிப்பில் சிவன் மட்டுமே இருப்பார் என்பதற்கான குறிப்பு தான் அந்த வார்த்தை. அதுதான் நம்ம 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினார், 6 கோடி நாராயணர் அங்கனே, 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர். அந்த தேவாரம் தான் அங்கே வருது. அந்த தேவாரத்தினுடைய கண்டென்ட்டு தான் தலைமாலை உடையவன் சொன்னார். அயலே சிரிக்கும், அதை மண்டையோடு சிரிச்சிட்டு இருக்குதான் இறைவனுடைய தலையில். அது ஜடப்பொருளாகவே மாறிட்டு, ஆனாலும் அதுவும் என்ன செய்யுதான், சிரித்து கொண்டிருக்குங்க அப்படின்னு எழுதுகிறார். இறைவன் பிறை அணிந்திருக்கிறாரு, ஜதியோடு நடனமாடுகிறார். நடனமாடுதல் என்பதை நாம் ஐந்தொழில் என்று எடுத்துக்கொள்ளணும். நாடகமாடி கதியிலியாய் திருவாசகம். நாடகமாடிங்கிறதுக்கு நடனமாடுதல். நடனமாடுதல் என்பது ஐந்தொழில் என்று மட்டும் பொருள் எடுக்கணும். காளி காணும்படியாக நடனமாடுகிறார். காளியிடத்தில் இறைவன் போட்டியாக ஆடின செய்தி நமக்கு இருக்குது. காளி நடனமாடியதற்கு போட்டியாக இறைவன் ஆடிய கூத்து நமக்கு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம இது சித்தாந்த பொருள் எடுத்தோம்னா, இறைவன் ஆட அம்மை காணும்னு நமக்கு இருக்குல்ல, மறைமகள் தான் மலைமகள் காண அப்படின்னு நமக்கு சாஸ்திரத்தில் வருது. அம்மை காண இறைவன் ஆடி உயிருக்கு வேண்டிய அருளை யார் வழியாக கொடுப்பது, அந்த பொருள் தான் நமக்கு இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும். அந்த பொருளையும் எடுக்கலாம், எடுக்கிறதுனால தப்பு வராது. இடுகாட்டில் நடனமாடுவோருங்கிறது முதல்ல சொல்லியாச்சு. அதுதான் அந்த பேரூழி நடனம். பேரூழி நடனம் அது நிகழும்போது நாம் என்ன செய்ய மாட்டோம், இருக்க மாட்டோம். அதனால் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடுறது, இந்த சாதாரண ஊழியில் இருக்கக்கூடிய காலத்துக்குள் இருக்கக்கூடிய இதை காட்டுறாங்க, இடுகாட்டில் நடனமாடுவதை காட்டுறாங்க, அவ்வளோதான். பேரொளி நடனத்தில் உயிர்கள் அதை பார்க்க முடியாதுல்ல, நமக்கு சொன்னால் புரியாதில்ல. அதனால் எங்கே ஆடுறாரு, இடுகாட்டில் ஆடுகிறார், இடுகாட்டில் ஆடுகிறாருன்னு சொல்கிறோம். எல்லா இடத்துலையும் தான் அவருடைய இயக்கம் இருக்குது. அடுத்த மந்திரம், மந்திரம் எத்தனாவது மந்திரம், 6. திருப்பாம்புர நன்னகர் இறைவர் நம்ம இவ்வளோ நேரம் கரடியாக கத்துனது அடுத்த மந்திரத்தில் வந்துட்டு, அடுத்த மந்திரத்தில் வருது. கல்வி கற்று தெளிந்த அறிவுடையோரால் அறியப்படும் ஒருவர். அந்த குறிப்புரையில் ஒரு செய்தியை விட்டுட்டு வந்துட்டோம். அதாவது தலை நகுதலைன்னு ஒரு வார்த்தை வருதில்லை அந்த மந்திரத்தில், மண்டையோடு சிரிக்குதுன்னு ஒரு வார்த்தை வருதில்லை. அதற்கு உரை சொல்லியிருக்காங்க, உடம்பை நிலையானது என்று நம்புவர்களை பார்த்து அது சிரிக்குதான்.
உரையாசிரியர் சொல்கிறார். உடம்பை நிலையானது என்று நம்புவவர்களை பார்த்து என்ன செய்தான்? மண்டையோடு சிரிக்குதான். திருப்பாம்புகிற நன்னுரை இறைவர் கல்வி கற்று தெளிந்த அறிவோடையோரால் அறியப்படும் ஒருவர். ஒளி வடிவானவர், ஜோதி வடிவானவர். எதுக்கு அஸ்திவாரம் போட்டோமோ அதை அவரே கட்டிட்டார். அடுத்தது நான் தான் சொன்னேன், ஒரே மனநிலையில் நீங்கள் தேவாரம் பேசுனீங்கன்னா அடுத்தது இதில் வருமானு நீங்கள் யோசிக்க வேண்டியது இங்கே கிடையவே கிடையாது. அடுத்தது இது வருமானு யோசிக்க வேண்டியதில்லை. இந்த பழைய காலத்தில் இந்த ஒரு பலகையை வச்சு கடைகளுக்கெல்லாம் கதவு போடுவாங்க, ஞாபகம் இருக்குதா? கதவுகள் பலகையை தூக்கி தூக்கி ஒவ்வொன்றா உள்ளே போடுவான். சரப்பலகை, அதுக்கு நம்பர் போட்டிருப்பாங்க. அப்படி நம்பர் போட்டெல்லாம் அங்கே பலகை போட வேண்டியதில்லை. நீங்கள் இப்போ போயிட்டே இருந்தீங்கன்னா அது அங்கே வந்து சேர்ந்துக்கிடும். அதில் ஒரு நம்பர் மாறினா அது செட் ஆகாது. சென்ட்ரு பலகை மட்டும் ஒரு பள்ளத்துக்குள்ளே போய் விழும். அது நம்ம எடுத்தாலும் நிச்சயாது, வராது. இதெல்லாம் புதுசாக முடிக்கிறீங்க. இதுக்கு எப்படி முடிச்சிங்கன்னா என்றைக்கு தேவாரம் புரியுறது? புரியுதா? இப்போ இருக்கிற சட்டர்லாம் அப்போ கிடையாது கடைகளில். இந்த பெஞ்சு பலகை மாதிரி ஒரு கதவு பலகை இப்படி இப்படி போடுவாங்க. அதில் நம்பர் இருக்கும். அது வந்து அது செட் ஆகி லாக் ஆகிரும். புரியுதா? இப்போ நமக்கு அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் பாட்டு கரெக்டாக போயிட்டே இருந்தால் அது அங்கே வந்து செட் ஆகிடும். தானாக ஆகும். ரெண்டு பலகை எடுக்காமல் அதை எடுக்க முடியாது. ஆமாம், ரெண்டு பலகையை இணைச்சி ஒரு பூட்டு போட்டிருப்பான். ஆமாம், அது வந்து பள்ளத்துக்குள்ளே படுக்கும் அந்த பலகை. ஆமாம், எல்லாமே வந்துடும். அப்படி நம்பர் போட்டு அடுக்க வேண்டியதெல்லாம் இங்கே கிடையாது. இப்போ நீங்கள் சினிமா எடுக்கிறாங்கன்னா அந்த கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொண்டு இப்படி காட்டுவான். அது எத்தனாவது ஃபிலிம்ங்கிற நம்பர் அதில் இருக்கும். அந்த நம்பர் தான் அவன் வந்து அதை கொண்டு சேர்க்க முடியும். இப்படி இந்த அருளால் செய்கிற வேலைகள் எல்லாமே நம்பரு அடையாளம் எல்லாம் வேண்டாம். இதுக்கு ஒன்றுமே வேண்டாம். நல்ல மைண்ட் செட்டிங்கில் இறை உணர்வோடு நம்ம அதை பார்த்தோம்னா அங்கங்கே தானாக வந்து ஃபிட் ஆகிடும். ஆச்சுதுன்னா நம்ம நேச்சராக இருக்கிறோன்னு அர்த்தம், இயல்பாக இருக்கிறோன்னு அர்த்தம். ஆக மாட்டுக்குதுன்னா எங்கேயும் தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். புரியுது? இப்போ இந்த லேபில் வந்து இதையெல்லாம் போட்டால் இது வரணும்னு இருக்குதுல்ல, வரலன்னா என்ன அர்த்தம்? லேபில் ஏதோ அந்த சயின்டிஸ்ட்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதான உண்மை. அதே தான். இந்த உணர்வோடு நம்ம திருமுறை பண்ணணும். சரியான இதையெல்லாம் சேர்ந்தால் குளோரின் வரும். குளோரின்கிற வாயு வரணும்னா இதில் விளவு போடணும், அதில் விளவு போடணும், அதை இப்படி பண்ணணும், அதை சூடுபடுத்தணும். அதில் வந்து ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா தப்பு யார் மேலே? சயின்டிஸ்ட் மேலே. அந்த லேபில் வேலை செஞ்சவங்க மேலே அந்த தப்பு இருக்குது. அதே தப்புங்க நடந்துடும். அது சொல்ல வேண்டியது நம்மளால் சொல்ல முடியாமல் போச்சுதுன்னா சயின்டிஸ்ட்டை ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் ஒளி வடிவாக இருப்பவர் உமைபாகர், வள்ளல், மான் கையில் கொண்டவர், விடமுண்டவர், விடம் கண்டு தேவர்கள் அஞ்சிய போது காத்துருள வேண்டும் என்று அஞ்சிய போது நஞ்சு உண்டவர், கடலில் தோன்றிய மதியை சடையில் கொண்டவர், குறிப்புரை உணர்தல், கல்வியை கற்று தெளிந்து அறிதல். இதுக்கு முந்தின மந்திரத்தில் நம்ம ஞானம்ங்கிறத லைட்டாக ஓப்பன் பண்ணோம்ல. இதுக்கு முந்தின மந்திரத்துக்கு உரை பார்த்தீங்கன்னா தெரியும், ஞானம்னு லைட்டாக ஓப்பன் பண்ணியிருப்போம். அது இங்கே ஓப்பன் ஆயிட்டு, அவ்வளோதான், தானாக ஓப்பன் ஆயிட்டு. அடுத்தது உணர்வுடை ஒருவன், உணரத்தக்க ஒப்பற்றவன் அர்த்தம். வள்ளல் அப்படிங்கிறதுக்கு பொருள் சொல்கிறாங்க, அம்மையோடு இருப்பதால். அருள் சக்தியோடு இருக்கிறதுனால வள்ளல் ஆகிறாராம். ஆதிங்கிற வார்த்தைக்கு போன மந்திரத்தில் சொல்லிட்டு வந்துட்டோம். ஆதி முதலுக்கெல்லாம் முதற்பொருள், பரம்பொருள்னு எழுதியிருப்பீங்க இதுக்கு முந்தின மந்திரத்தில். உரையில் இல்லை, நாம் அவ்வளவு நம்ம எழுதுனது. அதையெல்லாம் அடுத்த மந்திரத்தில் அவரே சொல்லிட்டார்.
மந்திரத்தை இப்போ படித்தோம்னா நம்ம உள்ளே போயிடலாம். ஓதி நன்குணர்வார் உணர்வுடை ஒரு ஓர் ஒளி திகழும். அடுத்தது திகழுருவன் ஒருவர் மாதினை இடமா வைத்த எம் வள்ளல் மான்மரி ஏந்திய மைந்தர். என்னுடைய புஸ்தகத்திலாம் அந்த ஓதுவார் சொல்கிற மாதிரி பிரிக்காமல் தான் இருக்குது. உங்களுக்கு அப்படி தான் இருக்கா? பிரிச்சிருக்கு. ஆமாம். ஆதினி அருள் என்று அமரர்கள் பணிய அலைகடல் கடையவன் தெழுந்த பாதிவன் பிறைசடை வைத்த எம் பரமர் பாம்புரன் நன்னகராரே. சரியா? அப்படியே அந்த மந்திரத்துக்குள்ளே போகலாம். முதல் வரி எடுக்கலாம். ஓதி நன்கு உணர்வார். அண்ணா வணக்கம். வணக்கம். ஓதி நன்கு உணர்வார் என்பதை திடீரென்று இந்த 6வது மந்திரத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடாது. அதற்கு முன்பு ஞானசம்பந்தர் கட்டின அந்த அஸ்திவாரங்கள்லேருந்து வரணும். இதற்கு முன்பு இருக்கிற 1 முதல் 5 மந்திரங்கள் எதை அதிக வலியுறுத்தியது? வேள்வியை. வேள்வியை வலியுறுத்தியது. கிரியையை சொல்லும்போதே என்ன எடுக்கணும்னு சொன்னோம்? யோகம் எடுக்கணும்னு சொன்னோம். யோகத்தை எடுத்து என்ன எடுக்கணும்? அதை எடுத்துட்டாரு. இதுதான் தேவாரத்தில் இருக்குது சார். இதை தவிர எல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். தேவாரத்தில் இதுதான் இருக்குது. இந்த தேவார கட்டமைப்புக்குள்ளே வரவே மாட்டேங்கிறாங்க யாருமே. எந்த உரையாசிரியரும் வரமாட்டேங்க. முதல் பண்டிதமணி திருச்சதகம் 100 மந்திரத்துக்கும் கனெக்ஷன் கொடுக்குறாரு. நம்மளால் இந்த 10 மந்திரத்துக்கு கூட நிச்சய முடியல. எந்த உரையாசிரியரும் தொடர்பு படுத்துறது கிடையாது. இந்த 10 மந்திரத்தை கனெக்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த தேவாரம் ஆகம விதிகளுக்கு உட்பட்டு சித்தாந்தத்துக்கு உட்பட்டு இந்த கட்டமைப்புக்குள்ளே தான் இருக்குது. எது? இந்த சரியகிரிய யோகம், குரு, வேதம், 5 எழுத்து, என்னது பிரமாணம், சாதனம், இலக்கணம், பயனியல், 8ஆம் நூற்பாலேருந்து 12ஆம் நூற்பா. இதே தான் சார் திரும்ப திரும்ப தசகாரியம். அதை விட்டால் என்னது? தசகாரியம். சின்ன விஷயந்தான். இதுக்குள்ளே சுற்றினா போதும். சின்ன விஷயத்துக்குள்ளே நம்ம சுற்றினா போதும். இப்போது நம்ம நோய் பற்றி எவ்வளவோ சொல்ல முடியும். நோயை பற்றி பெரிய பெரிய நூல்கள், ஆயிரக்கணக்கான மந்திரங்களோடலாம் நூல்கள் வருது. ஆனால் வள்ளுவர் மருந்துன்னு ஒரு அதிகாரத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கு இன்றைக்கி நம்மளால் அவர் என்ன சொல்கிறாரு அதை கடைபிடிக்க முடியலையே. 10 திருக்குறளில் என்ன சொல்கிறாரோ கடைபிடிக்க முடியலையே. இப்போ வள்ளுவர் இந்த மருந்துங்கிறத எத்தனை குறளுக்குள்ளே அடைக்கிறாரு? ஆமாம், அந்த சித்த மருத்துவம் முழுவதையும் எதுக்குள்ளே அடைக்கிறாரு? அந்த 10 குறளுக்குள்ளே அடைக்கிறாரு. அவ்வளோதான். மருந்து பற்றிய விஷயங்கள் அவ்வளோதான். அதாவது மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படிங்கிறாரு. என்ன அர்த்தம்? உடம்புக்கு மருந்தே வேண்டாம், சாப்பாடை நீ குறைச்சிக்கிட்டா போதுங்கிறார். சாப்பிட்டது ஜீரணமாக இருக்கணும், சாப்பிட்டது வயிற்றை விட்டு வெளியேறி இருக்கணும். மினிமம் 8 மணி நேரம் கேப்பில் சாப்பிட்டா மருந்து வேண்டான்னு அர்த்தம். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தி. அது மருந்து பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. வள்ளுவர் அதை என்ன செய்கிறாரு? 10 குறளுக்குள்ளே அடக்கிறார். அதே மாதிரி தான் சைவம் பற்றி பேசுகிறதுக்கு இவ்வளவு தான் கிடையாது. பெரிய பெரிய கடலே இருக்குது. ஆனால் நம்ம ஆட்கள் கண்டுபிடிச்சாங்க, நம்ம பெரியவங்க. சரியகிரிய யோகம் ஞானம், அடுத்தது பிரமாணையல், இலக்கணியல், சாதனையல், பயனியல். அதுக்கு ஒரு நூற்பா 8 டு மேக்சிமம். குருவை தானே அடிப்படையாக இருக்குது. 8 டு 12 தசகாரியம். இதை உங்களால் திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. புதுசாக சொல்ல ஆசைப்படுவீங்க. அங்கே தான் நம்ம தோற்கிற இடம். சொன்னதே எத்தனை நாள் சொல்கிறது? நீங்கள் சொன்னதே சொல்லிகிட்டு இருந்தால் நீங்கள் சொல்கிறதே வேறு வடிவம் வந்துடும். உங்களுக்கு தெரியாமலே அது வேறு வடிவத்துக்கு போயிடும். டெய்லி ஒரு உணவை சமைச்சு பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அது வேறு டேஸ்ட்டுக்கு போயிட்டுருக்கும். கைப்பக்குவங்கிறாங்கல்ல, அதுமாரி இது வாய்ப்பக்குவம். கைப்பக்குவம் அது மெருகேறிக்கிட்டே வரும். அதை நம்ம கையாளுறதுல அடுத்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அப்போ இந்த நோட்ஸுகளும் குறிப்புகளும் இல்லாமல் நம்ம ஒரு கூட்டத்தை கையாளுற அந்த கெப்பாசிட்டி நமக்கு வந்துடும். இதனுடைய பயன் அந்த ஒன்று தான், வேறு 2 கிடையாது. அந்த ஒன்று தான் அதனுடைய பயன். எந்த ஒரு மூல செயலையும் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் கையாள பழகிட்டோம்னா சைவத்தில் சித்தாந்தத்தையும் கையாளலாம், திருமுறையும் கையாளலாம். பேசிக் இது மட்டும்தான். மூலத்தை பார்த்து அதில் இருக்கிற செய்திகளை மேக்சிமம் சொல்ல வரணும். இப்போ எனக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ திருவாசகத்தை நான் சொல்கிறத நீங்கள் ஒரு பிரிண்ட் பண்ணிங்கன்னா பண்டிதமணி அளவுக்கு வரிகள் வந்துடும். இப்போ போகிற போக்க பார்த்தா அதை பண்டிதமணிக்கு வரிகள் வந்துடும். இப்போது முதல்ல இவ்வளோ வரி நம்ம சொல்லலை, இப்போ வரிகள் வந்துடுது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது மெருகேற ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கட்டத்தில். இப்போ ஒரு மந்திரத்தை கையில் வச்சுக்கிட்டு 45 நிமிஷம் நம்ம நகர முடியுதுன்னா அந்த வரிகள் வர ஆரம்பிச்சிட்டலாம் முதல்ல.
இதெல்லாம் தான் இதில் அடிப்படை. இந்த பாதையை வந்து ஒரு கட்டத்தில் நம்ம இந்த பாதையை வந்து பின்பற்ற யாரும் தயாரில்லை, பின்பற்றின யாரும் தோற்கலை. இன்றைக்கி நம்முடைய சித்தாந்த வகுப்பாக இருக்கட்டும், திருமுறை வகுப்பாக இருக்கட்டும், நம்ம யாரையாவது போய் நீங்கள் இதில் சேருங்கன்னு யாரையா போய் கூப்பிட்டோமா? ஆனால் தேவையான மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்படின்னு அங்கே ஏதோ ஒரு ஈர்ப்பாற்றல் என்ன செய்யுது இருக்குது, ஏதோ ஒரு ஈர்ப்பாற்றல். ஒரு சின்ன நோட்டீஸ் கிடையாது, யாரையும் கூப்பிட்டு நீங்கள் சேருங்கன்னு, எந்த வீட்டு கதவையும் தட்டி நீங்கள் சேருங்கன்னு சொல்லலை. ஆனால் தேவையான மாணவர்கள் போதும்னு சொல்கிற அளவுக்கு சேர்றாங்க. அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு சத்தியம் இருக்குது, உண்டா இல்லையா? அந்த சத்தியம்தான் அந்த வகுப்பை காப்பாற்றுது. கடவுள் தான் காப்பாற்றுறார். மனித சக்தியால் ஒரு காலத்தில் வேலை செஞ்சோம், இப்போ என்ன சக்தியில் வேலை செஞ்சிட்ருக்குறோம்? கடவுள் சக்தியால் வேலை செஞ்சிட்ருக்கோம். கடவுள் சக்தியால் வேலை செய்கிறோம். அதைத்தான் நம்ம இதில் உணரணும். அதில் முதல் வரி, ஓதி நன்கு உணர்வார்க்கு. அதை ஓதி நன்கு உணர்வார்க்குங்கிற இடத்துல ஓதுதல் என்பதை உபாய ஞானமாக எடுக்கணும், உணர்தல் என்பதை உண்மை ஞானமாக எடுக்கணும். அபர ஞானத்தை அடைந்து எந்த ஞானத்துக்கு போகணும்னு அர்த்தம்? பரஞானத்துக்கு போகணும். இந்த வரியை சொல்லி பாருங்க, உலகலாம் உணர்ந்து. இங்கே ஓதுதல் முன்னால் வருது, உணர்தல் பின்னால் வருது. அங்கே உணர்தல் முன்னால் வருது, ஓதுதல் பின்னால் வருது. ஆனால் தொடர் எல்லாம் ஒன்று தான். உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன், அதே பொருள் தான். எனவே இந்த 6வது மந்திரத்தை ஞானமாக எடுக்கணும். உபாய ஞானமாகவும் உண்மை ஞானமாக எடுக்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது இந்த 6வது மந்திரத்தில். இறைவனை ஞானம் பெற்றவரே அறிய முடியுங்கிறார். ஞானம் பெற்றவரால் அறியப்படுவாருங்கிறார். சைவம் எதை வந்து சைவம் வந்து ஞானத்தை தான் கடைசி சாதனமாக வைக்கிறது. எதைத்தான்? ஞானத்தை தான் கடைசி சாதனமாக வைக்கிறது. சைவத்தில் எல்லாமே நாம் சாதிக்கலாம். ஆனால் இறைவனை வந்து அறிதல்ங்கிறது வந்து ஞானத்தால் மட்டும்தான் நிச்சயம் நடக்கும். சரியை யார் வேணாலும் பண்ணலாம், கிரியை யார் வேணாலும் பண்ணலாம், யோகம் யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் ஞானம்ங்கிறது யாரை அறிவதற்குரியது? இறைவனை அறிவதற்குரியது. எந்த இடத்துல நம்ம சைவத்தில் தோற்கிறோம்னா இறைவனை அறிவதற்கு தான் இந்த சாதனம்ங்கிறது யாருக்குமே நிச்சயமாட்டுக்குது. அங்கே தான் சைவத்தில் வந்து நம்ம தோற்கிற இடம். அப்போ மதங்கள் என்ன ஆயிடுதுன்னா கிரியையினுடைய எதிலேயே நின்று போயிடுது. கிரியையிலேயே மதங்கள் நின்று போயிடுது. எல்லாரும் சரியைவாதியும் கிரியில் நின்றுடுறான், கிரியைவாதியிலும் கிரியை நின்றுடுறான். யோகம் பண்ணுறவனும் யோகங்கிற பேரில் எதைத்தான் பண்ணுறான்? கிரியை தான் பண்ணுறான். இப்போ நீங்கள் பெரிய தற்காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய யோகிகள் பாருங்கள், திடீர்னு ஏதோ ஒரு பேரில் பூஜை பண்ணுறேன்ட்டு வந்துடுவான், வேள்வி பண்ணுறேன்ட்டு வந்துடுவான், அவனே உட்காந்து பண்ணுவான். அதுக்கு ஒரு பல ஆயிரம் பேர். அப்போ நீ ஏதாவது ஒரு மார்க்கத்தை உருப்படியாக எடுத்து நீ அந்த மார்க்கத்தை உன்னால் சரியாக சொல்ல முடியாதனால தான், நீ யூகேஜியில் சரியாக இருக்க முடியாதனால தான் எல்கேஜி யூகேஜி நீ திரும்ப எங்கேயும் போகிற, எல்கேஜிக்கு திரும்ப இறங்கி உனக்கு என்ன யூகேஜி உனக்கே சரியாக தரலன்னு அர்த்தம். அதானே உண்மை. அதை தான் எவ்வளோ அழகாக ஆகவ கட்டமைப்பில் வச்சுருக்காரு ஞானச. இது ஒரு அழகு. இந்த அழகை பார்க்குறதுக்கு தான் நான் தேவாரமே பேசுகிறேன். இந்த அழகு அதில் கண்டுபிடிக்கிறதுல தான் நம்முடைய சிறப்பே இருக்குது. அது ஞானத்தால் தான் இறைவனை அறிய முடியுங்கிறத சொன்னார். 8ஆம் நூற்பா அப்படியே இந்த மந்திரத்துக்குள்ளே இருக்குது. மேல் சரியகிரியா யோகங்களை செய்துளி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா, முடிஞ்சுது. இதுக்கு நம்ம சித்தாந்தங்கிற பேரில் நம்ம அதை வைத்துக்கொண்டு அதற்கு இலக்கணங்கள் சொல்லி அதற்கு விளக்கங்கள் சொல்லி எவ்வளவோ கஷ்டப்படுறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு சேர்க்கிற சித்தாந்தத்தை ஞானசம்பந்தர் சர்வசாதாரணமாக போகிற போக்கில் என்ன செஞ்சிட்டார்? அவர் பாட்டு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார், சொல்கிறார். அதுதான் இதில் அரிய செய்தி. அடுத்தது, இறைவன் ஒளிவடிவானவர்னு சொல்கிறார். ஒளிவடிவானவன். இந்த ஒளிவடிவம் என்பதை தடத்த நிலையில் ஒளின்னு சொல்கிறது
தடத்த நிலையிலேயும் ஒளி தான். இப்போ நம்ம கற்பூர ஜோதியை நம்ம ஒரு புனிதமாக தானே பார்க்குறோம். அது என்னது, நாமளே ஏற்றி கொண்ட ஜோதியாக இருந்தாலும் அதை யாரை தான் பார்க்குறோம்? இறைவனாக தான் பார்க்குறோம். நான் சொல்ல வந்த செய்தி உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். சரியையிலையும் ஒளி இருக்குது, கிரியையிலையும் ஒளி இருக்குது, யோகத்திலையும் ஒளி இருக்குது, புது செய்தி ஞானத்திலையும் ஒளி இருக்குது. ஆனால் வேறுபாடு இருக்குது. அந்த வேறுபாடை தான் அவர் பதிவு பண்ணுறார். சரியையில் ஒளி இருக்குது, நம்ம விளக்குகளை பார்த்து கும்பிடுறோம். கிரியையில் வேள்வியில் முழுவதும் ஒளி தான். யோகத்தில் அவன் ஒளியை எங்கே பார்க்கணும்? அகத்தை பார்க்கணும். ஞானத்தில் இறைவனை என்ன வடிவத்தில் பார்க்கணும்? சோதியே சுடரே சூழலி விளக்கு, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது. அடுத்தது நல்ல அக விளக்கது நமச்சிவாயவே. இறைவனை ஒளியாக பார்க்கணும். ரொம்ப சிம்பிள் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இது புதுசாக தான் நம்ம பதிகிறோம். சரியையிலையும் ஒளி உண்டு, கிரியையில் உண்டு, யோகத்தில் ஒளி உண்டு, ஞானத்தில் ஒளி உண்டு. ஆனால் இந்த ஞானிகள் எந்த இடத்துல ஒளியை சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். இந்த இடத்துல சொன்ன ஒளி சிவப்பிரகாசம். சிவம் பிரகாசிக்கும் சாத்திரம் சொல்லுது. சிவம் பிரகாசிக்கும்னு சாத்திரம் சொல்லுது. ஒளியே ஒளியா ஒளி, திருவருட்பயன். ஒளியே ஒளியா ஒளி, அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான். அந்த ஒளி வேற. அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான். கற்பனை கடந்த ஜோதி, அருட்பெருஞ்சோதி எல்லாம் இதில் வந்துடும். இந்த மந்திரத்தில் கொண்டு வந்த ஜோதியை கொண்டு வந்து நீங்கள் அக வழிபாட்டில் இருக்கிற ஜோதியோடு என்ன செய்யக்கூடாது? இணைக்கக்கூடாது. அதுதான் இதில் முக்கிய செய்தி. ஒளிவடிவானவன் உமைபாகரான வள்ளலார். உண்மை விளக்கத்தில் வள்ளல்னு இறைவன் சொல்லப்பட்டிருக்கிறார். உண்மை விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா மடத்தூரில் நடத்தின பாடத்தில் இருக்குது. வள்ளல் அருளை கொடுப்பதனால வள்ளல். இப்போ கடையெழு வள்ளல் அப்படிலாம் சொல்கிறோமில்ல. வள்ளல்னா யார்? வள்ளல்ங்கிறதுக்கு சரியான டெஃபினிஷன் எதுனா, ஒரு அரிய பொருளாக இருந்தாலும் அதை தன்னலன் கருதாமல் பிறருக்கு கொடுக்கறது. இப்போ வள்ளல்கிட்ட ஏதாவது இருக்கணும், அவர் தானே வள்ளல். வள்ளலார்கிட்ட என்ன இருந்தது? சன்மார்க்கிகள் சொல்கிறத சொல்கிறேன். வள்ளலார்கிட்ட என்ன இருந்தது? அவர்கிட்ட கருணை இருந்தது உயிர்கள் மேல். அதனால தான் அவர் யாராகிறாரு? வள்ளலார் ஆகிறார். அந்த சன்மார்க்கிகள் அடிக்கடி சொல்லுவாங்க, கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவனை வள்ளலுங்கிறோம், ஆனால் எதுவுமே இல்லாமல் இருந்த ராமலிங்க அடிகளே என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க இது ஒரு பெரிய கான்செப்டாக எடுப்பாங்க. அவற்றை இந்த கருணை தான் செல்வம். அதை வள்ளல் என்று சொன்னார். மான் ஏந்தியவர் என்பது நமக்கு மான் வேதத்தின் குறிப்பு. இங்கே ஞானம் பேசப்பட்டதுனால அதில் நீங்கள் இணைச்சிக்கலாம். அதை பிறகு தேவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர், விடமுண்டு அடைக்கலம் கொடுத்தார். அது சிவனே பரம்பொருள் என்பதை காட்டியது. அவங்கெல்லாம் என்ன வர்க்கம்? ஆன்ம வர்க்கம் என்பதை காட்டியது. விஷம் சாப்பிட்டதே ஒரு வள்ளல் தன்மை தானே சார். வெத்தை சாப்பிட்டது கொடுத்து தான் வள்ளலாகணுங்கிற அர்த்தம் கிடையாது. வாங்கி கூட வள்ளலாகலாம். எதை வாங்கி வள்ளலாகிறாரு? விஷத்தை வாங்கி வள்ளலாகிறார். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை சொல்கிறோம். சிற்றுயிர்க்கு இறங்கி காய்ச்சின ஆலமுண்டாய் அமுது உண்ண கடையவனே. அமுது உண்றது உன்னுடைய கடமையாக இருக்கும்போது நீ விஷத்தை சாப்பிட்ட. வள்ளல் வர வர வந்தருளும்னு ஒரு இடத்துல வரும். அப்படி பொருள் சொன்னார்.
சிற்றுயிர்க்கு இறங்கி ஆமாம், இறங்கிங்கும் போதே கருணை வந்துட்டல, வள்ளல் வந்துட்டல. ஆளந்தான் உகந்து. ஆமாம், உகந்து. ரொம்ப நுட்பமான இடம். புதுசான ஒரு செய்தி சொல்லியிருக்கிறோம். வாங்கி தான் வள்ளல் ஆகணும், கொடுத்து தான் வள்ளல் ஆகணும் கிடையாது. வாங்கி கூட வள்ளல் ஆகலாம். அடுத்தவன் கடனை நம்ம ஏற்றுக்கிட்டால் வள்ளல் தானே. ஆமாம், அடுத்தவனுக்கு பணம் கொடுத்து வள்ளல் ஆகலாம், அடுத்தவனுக்கு கடனை ஏற்றுக்கிட்டாலும் வள்ளல் தானே. யாருடைய சிரமங்களை நம்ம ஏற்றுக்கிட்டாலே அதே வள்ளல் தானே. இப்போ அடுத்த மந்திரம் பாருங்கள், நம்ம பேசுனதெல்லாம் திரும்ப அவரே சொல்லிட்டு அடுத்த மந்திரம் சும்மா வாசித்து பாருங்கள். மாலினிக்கன்று சக்கரம் ஈந்து வள்ளல் மலரவர்க்கு ஒரு முகம் ஒழித்து ஆலின்கீழ் யார்? ஆலின்கீழ் யார்? குரு வந்தாச்சு, குரு வந்தாச்சு. அதாவது அதை படிச்சுட்டு இது வருதுன்னு சொல்கிறதுக்குள்ள நீங்கள் அந்த வைக்கிற ஒவ்வொரு ஃபிட்டும் அதில் போய் கரெக்டாக செட் ஆகணும். விஞ்ஞானிகள் சில பாகங்களை பிரித்தாங்கன்னா இந்த இடத்துல இந்த பாகத்தை 5 இடத்துல இந்த பாகத்தை கடைசியில் மிஷின் உருவாகிருதில்ல. அது மாதிரி இந்த இடத்துல இந்த பாகம் இருக்கும் இல்லைங்கிறதே நமக்கு தெரியக்கூடாது. ஆனால் கரெக்டாக போய் என்ன செய்யணும்? விட்டாகணும். இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்பாங்க. நீ வை சரியாகும்பாங்க. நீ வை முதல்ல, அதுக்கு ஒரு வருதா வரலையான்னு பார்க்க முடியுமாங்க. அது செட் ஆகுமா ஆகாதான்னு யோசிக்கிற இடத்துல தான் தப்பு நடக்குது. நம்ம போயிட்டே இருக்கணும். நூல்கள் நம்மளை அந்த இடத்துல கொண்டு விடும். இதுதான் நம்ம வகுப்பில் நிகழ்ந்த முதல் வெற்றி அதுதான். திரும்ப நம்ம பேசுனது இதில் வந்தாச்சு, ஆலின் கீழ் குரு வந்தாச்சு. இப்படி நீங்கள் ஒரு பதிகத்தை உங்களால் என்னைக்கு பார்க்குற திறமை வந்துடும். ஆனால் இப்படி பொறுமையாக இன்னும் இயலுகின்ற வரைக்கும் இதே மாதிரி பேசிகிட்டே இருக்கணும். என்ன லாபம்னு கேட்பான். லாபம் வந்த அன்னைக்கு பார்க்கலாம். எல்லா லாபமும் எல்லாத்துலேயுமே லாபம் பார்க்க முடியாது. நீங்கள் தங்கத்தை சுரங்கத்துலேருந்து வெட்டி எடுத்து தங்கமாக பண்ணுறோம். அந்த தங்கத்தை வாங்கி நகையை செஞ்சு விற்கிறோம். நீங்கள் நம்ம ஊர்லலாம் இப்போ குறைஞ்சிட்டு, எங்கள் ஊர்லேயும் குறைஞ்சிட்டு. பழைய காலத்தில் தங்கத்தை உரசுவாங்க, சேதாரம் வரும். அதெல்லாம் காற்றுல பறந்து பக்கத்தில் இருக்கிற வாய்க்கால் சாக்கடையில் போய் விழும். எங்கள் ஊரில் கண்ணால் பார்த்ததை சொல்கிறேன். அது இப்படி தங்கத்தை உரசும் போது அந்த தூசுகளெல்லாம், தங்க தூசுகளெல்லாம் அப்படி காற்றுல பரவி எதில் விழும்? சாக்கடையில் போய் விழும். சாக்கடையை அரித்து அதிலிருந்து தங்கத்தை எடுக்கிறதுக்கு தொழிலாளிகள் இருக்காங்க. இன்றைக்கும் சாத்தான்குளத்தில் இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. சாக்கடைக்குள்ளே இறங்கி அந்த தண்ணியை வடிகட்டுவாங்க. அது வடிகட்டால் 1 மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு தடவை அது ஏதாவது என்ன செய்யும், அதில் கிடைக்கும். அதை பிரித்து எடுத்து காசு அதே அவங்ககிட்டே விற்றுட்டு வந்துடுவாங்க. இப்போல்லாம் என்ன பண்ண, எல்லாம் மிஷின் கட்டிங்கில் சேதாரம் குறைய ஆரம்பிச்சிட்டு. அதேமாரி இப்போ என்ன பண்ணுறானுங்கன்னா, பெரிய லெதர் இருக்குது பாருங்கள், லெதர் தார்பாய் மாதிரி பெரிய லெதரை 4 பங்கு கட்டி அதுக்குள்ளே உட்காந்துக்கிடுறாங்க. யார்? நகை செய்கிறவன். எந்திரிக்கும் போது அவன் துண்டுகிண்டு எல்லாத்தையும் உதறினான்னு அதில் சேதாரம் வந்துடும். அதை எடுத்துடுறானுங்க. இப்போ அவனுக்கு தெரியாது எப்போ அது வரும்னே, அவனுக்கு என்ன செய்யாது தெரியாது. இதில் எப்போ தங்கம் வரும்னே தெரியாது. இதே மாதிரி தான் இன்னொரு இப்போ நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் தங்கம்னா அப்படி வெட்டினோன்னா பிளேட்டாக கேக்கு, பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுற மாதிரி தங்கமெல்லாம் வெட்டி எடுக்க முடியாது. டன் கணக்கில் மணலை அரித்தா ஏதோ 1-2 கிராம் தங்கம் கிடைக்கும். இதில் இவ்வளோ நேரம் செலவாகுதுங்கிறாங்க சிலர். இவ்வளோ நேரத்தை செலவழிக்க நம்ம ஞானசம்பந்தர் கூட தானே இருந்தோம், வேற எவன் கெட்டவன் கூட இல்லையே. யார் கூட தான் இருக்கிறோம்? ஞானசம்பந்தர் கூட தான் இருக்கிறோம். அதேமாதிரி இன்னொரு செய்தியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எங்கள் ஏரியாவில் இருக்கிறதுனால இந்த திருச்செந்தூர், ஊவரி அங்கெல்லாம் கடலில் குளிக்கிறவங்க ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 4-5 பேராவது மோதிரம் செயினை விட்டுருவானுங்க. ஒரு 4-5 பேராவது விட்டுருவான் மோதிரம். எங்கள் குடும்பத்திலேயே 4-5 மோதிரம் போயிருக்கு. அது அந்த உப்பு தண்ணி பட்டவொடனே இப்படி வழுகி நமக்கு தெரியாமலே நழுவி கடலுக்குள்ளே போயிடும். இதை எடுக்கிறதுக்குன்னு தொழிலாளிகள் இருக்காங்க. 1 மாதம் தேடினான்னா 29வது நாள் ஒரு மோதிரம் கிடைக்கும். ஆனால் அவன் அந்த ஒவ்வொரு நாளும் அதை பற்றி கவலையே படாமல் எங்கே முங்குவாங்க? ஆமாம், திடீர்னு பார்த்தா 5 பவுன் செயின் கிடச்சிடும் கடலுக்குள்ளே. குறிப்பிட்ட இவங்க போகிற தூரம் வரைக்கும் முங்கி தேடினா போதும். முங்கி உள்ளே போய் கையை வச்சு இப்படி தேய்ச்சி அது கிடச்சினா தூக்கிட்டு வந்துடுவானுங்க. சில மாதங்களில் கிடைக்காமல் கூட போகலாம். ஆனால் அந்த தொழில் அவன் கரெக்டாக சின்சியராக செய்வான். நேராக இறங்கி உள்ள போய் கடலுக்குள்ளே முங்கி தேடுவானுங்க. இதே மாதிரி இந்த தொழிலுக்கு இது ஒரு தவமாக, அதில் பொறுமை வேணும். சும்மா அப்படி மொத்தமாக அள்ளிட்டு போயிடலான்னு வர்றவங்களெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியும். ஒரு மாணவர் சித்தாந்தத்துக்கு வந்திருந்தார். அவர் கண்ணில் தெரியுது நம்மகிட்ட சேர்ந்தவர் தான், ஆனால் வேற எங்கேயும் சிக்கிட்டார். பாடம் எதுவும் அவருக்கு போய் சேரலை. கொத்த அள்ளிட்டு போயிடலான்னு அவர் கண்ணில் தெரியுது. நான் சொன்னேன், கொத்த அள்ளிட்டு போயிடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி வகுப்புக்கு வரணும், புரியுதா? நாங்கள் டெய்லி இந்த வேலையை செய்கிற நம்மகிட்ட என்ன கிடையாது, பதட்டம். டெய்லி வேலை செய்கிற நம்மகிட்ட பதட்டம் கிடையாது. திருமுறை பாடசாலையில் தோடுடைய செய்வியன் கூட நம்ம நடத்தலை, அது கூட நடத்தலை. ஆனால் என்னென்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையானது, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அது மேலே என்ன ஒரு ஈர்ப்பு வரணும்.
இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஈர்ப்பு வரணுங்கிறதுக்காக நம்ம இன்னொரு ஸ்கீம் கூட கொண்டு வரலான்னு இப்போ சமீபத்தில் யோசித்தேன் வீட்டில். என்ன ஸ்கீம்னா, ஒரு 2:30க்குள்ளே குழந்தைகளை அனுப்ப முடியுமான்னு கூட பார்க்கலாமான்னு யோசித்தேன். அதாவது ஓதுவார் கம்பல்சரி சார். நான் என்னுடைய பாடத்தை 2ஆக பிரிக்கணும். குழந்தைகள் லெவலுக்கு நடத்தி முடிக்கணும். நம்ம லெவலுக்கு வரும்போது குழந்தைகள் வீட்டுக்கு போகிறவங்க போங்கன்னு சொல்லிடலாம். 2:30 மணி சாப்பாடை கொடுத்துட்டு நம்ம 2 மணிக்கு ஆரம்பித்தோன்னா 30 நிமிடம் போகிற குழந்தைகள் போய் அது எல்லாரையும் விட்டுறக்கூடாது. அந்த வயது ரொம்ப சைல்டாக இருக்கும் பாருங்கள். சைல்டுலாம் நம்மகிட்ட இருக்காங்க நிறையா. 20 பேர் இந்த தடவை சைல்டு மட்டுமே 20 பேர். அந்த 20 பேர் அவங்கள வந்து சூஸ் பண்ணி ஒரு 4-5 பேருக்கு அது தேவைப்படும். பேரண்ட்ஸுக்கு தகவல் கொடுத்து என்ன செஞ்சிடலாம், அனுப்பி கூட்டு போங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் எது கம்பல்சரி, பொருள் தெரிஞ்சுக்கிறது. அந்த பிள்ளைகள் இருக்கும்போது எது மட்டும் சொல்லுவோம், சொற்பொருள் மட்டும் சொல்லுவோம். கேட்டால் சொல்ல தெரியணும். இடபம் காளை அப்படி சொல்ல தெரியுதான்னு மட்டும் பார்க்கலாம். அது புதுசாக கொஞ்சம் அவங்களுக்கு சிரமம் இல்லாமல் யோசிக்கணும். யோசிச்சுட்டு தான் நம்ம களத்துக்குள்ளே அவங்கள உள்ளே கொண்டு வரணுமே தவிர, எடுத்த உடனே செதுக்கிற மேடை கிடச்சிட்டுங்கிறதுக்காக மைக்கு பிடிச்சி நினைக்கக்கூடாது. நான் நிறைய மேடைகள் பார்த்துருக்குறேன். சைவ மேடைகளும் அப்படி தான் இருக்குது, சன்மார்க்க மேடைகளும் அப்படி தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு சன்மார்க்க நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அவங்க ஒருத்தர் விஐபியாக வந்திருக்கிறாரு. மைக் கிடைக்கிற இடத்துலலாம் பேசுகிறார். வடக்கு பக்கத்தில் மைக் கிடைச்சா வடக்க பேசுகிறாரு, தெற்கு பக்கம் மைக் கிடைச்சா தெற்க பேசுகிறாரு. கடைசியில் நான் போன நோக்கமே இவர் திடீர்னு பார்த்தா கொஞ்சம் குழந்தைகளெல்லாம் வந்துட்டாங்க. பள்ளி குழந்தைகள் 30, 40, 33 பேர் வந்துட்டாங்க. பிறகு அந்த குழந்தைகளுக்கு ஏற்றபடி கொஞ்சம் நல்ல விஷயங்களை சொல்லி ஜாதி மத வேதமெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் பேசிவிட்டு அனுப்பி விட்டுட்டேன். காரணம் என்னென்னா பதட்டம். என்ன இல்லை, நமக்குள் இருக்கிற ஞானம் நம்மை விட்டு போகாது, அவருக்குரிய ஞானம் அவருக்கு கிடைக்காமல் போகாதுங்கிற உணர்வு இருந்தால் என்ன போயிடும், பதட்டம் போயிடும். அந்த பதட்டம் நம்மகிட்ட கிடையாது. அதுக்காக சொல்கிறேன், அந்த பதட்டமே இருக்கக்கூடாது. எழுதிட்டேன் பேசி ஆகணும், கொண்டு வந்துட்டேன் பேசி ஆகணும், பக்கம் பக்கமாக எழுதிட்டேன், 23 பக்கம் எழுதிட்டேன், இந்த கதையே இருக்கக்கூடாது. நிதானமாக பதட்டம் இல்லாமல். எப்படி நிறைய கெஸ்ட்டு வந்தாலும் வீட்டில் வயசானவங்க பதட்டம் அடைய மாட்டாங்க. ஆனால் நாம் 2 பேருக்கு 4 பேர் வந்துட்டுனா பதறுவோம். என்ன செய்யுது, வந்துட்டு சாப்பிட்ற டைமில் வந்துட்டாங்க, என்ன செய்கிறது, நமக்கு தான் சமைச்சிருக்கிறோம். இந்த எண்ணம் யாருக்கு வரவே வராது, பெரியவங்களுக்கு வரவே வராது. முதல்ல அவங்கள சாப்பிட வைப்போம், அதுக்கு உள்ளது பார்த்துக்கலாம்பாங்க. அது வரணும். அது வரணும்னா இப்படி பார்த்தா தான் வரும். இப்போ நாம் சும்மா ஆரம்பிக்கும்போது வேள்வின்னு ஆரம்பித்தோம். அடுத்த மந்திரத்தில் யாரை கொண்டு வந்து நிறுத்திட்டார், குரு. 7வது மந்திரத்தில் ஞானசம்பந்தர் கம்ப்ளீட் பண்ணிடுவார். தெரிஞ்சுடுங்க நல்லா, 7வது மந்திரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவார். 8ல் யாரை போடுவார். இதில் இதுவரைக்கும் சொன்னதை நீ கடைப்பிடிக்கலைன்னா ஒன்று ராவணன் ஆகிறியா, அல்லது இதை கடைப்பிடிக்கலைன்னா நீ வந்து அயன் ஆகிறியா, மால் ஆகிறியா, சமணன் ஆகிறியா, பௌத்தன் ஆகிறியா, யாருன்னு முடிவு பண்ணிக்க. ஆகுனா இப்படி ஆயிடுவ, அவனை மாதிரி இருந்துடாத. 7ல் அவருடைய பதிகம் முடிஞ்சிடும். இது ஒரு ரகசியம் சார், எந்த உரையிலும் கிடையாது. ஞானசம்பந்தர் தான் சொல்ல வந்த பெரிய கருத்துக்களை எங்கே சொல்லி முடிச்சிருவார், 7ல் சொல்லி முடிச்சுட்டு, இது நீ சரியாக கடைப்பிடிச்சிட்டன்னா பிரச்சனை இல்லை. கடைப்பிடிக்கலைன்னா உனக்கு ராவண நிலை வரலாம், அல்லது அயன் நிலை வரலாம், அல்லது மால் நிலை வரலாம், அல்லது பௌத்த நிலை வரலாம், அல்லது சமண நிலை வரலாம். கடைசியில் அந்த 7ஐயும் பின்பற்றினா உனக்கு என்ன நன்மை. இதுதான் அவருடைய கட்டமைப்பு. எந்த ஒரு நூலிலிருந்து எடுக்காமல் இந்த கட்டமைப்பை நம்ம சொல்கிறோம்னா நம்ம யார்கிட்ட பேச ஆசைப்படுறோம். ஞானசம்பந்தரை பற்றி பேசாத, யாரோடு பேசு, ஞானசம்பந்தரோடு பேசு. மடத்திலே சொன்னேன், மாணிக்க வாசகரை பற்றி பேசாத, மாணிக்க வாசகரோடு பேசு அப்படின்னு சொன்னோம். அதுதான் மிகப்பெரிய வெற்றியை தரும். இன்றைக்கு தேவார திருவிழான்னு ஒன்று விளையாட்டாக ஆரம்பித்தோம். பெரியவங்களே அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்களே. தேவார திருவிழா எப்போன்னு கேட்குறாங்க பெரியவங்களே. தேன்மொழி டாக்டர் எங்களுக்கு ஒரு தடவை நடத்தி தாங்கங்கிறாங்க. நம்ம வந்து ஏதோ ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை நடத்தலாம். நம்முடைய பிற பணிகள் கெடாமல் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி 6 மாதத்தில் ஒரு தடவையாவது என்ன செய்யலாம். ஆனால் மிகப்பெரிய வெற்றி. இப்போ நம்ம இதில் வந்து எத்தனை பேர், இப்போ 20 பேர் பேசினா வச்சுக்கிட்டா, அந்த 20 பதியத்தை நம்ம பார்க்குறதுக்கு இந்த வகுப்பு கணக்குப்படி பாருங்கள், பல 6 மாதம் ஆகும். 6 மாத வேலையை நம்ம எத்தனை மணி நேரத்தில், 3 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடுறோம். அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்கள் இன்னும் இதில் நீங்கள் ஆழமாக போனீங்கன்னா மிக உயர்ந்த நிலைக்கு போகலாம். இதையெல்லாம் நம்ம செய்தியாக வச்சு திருமந்திரத்தில் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த நேரத்தில் நம்முடைய எல்லாருமே பேஷண்ட் ஆகிறதுக்கு இந்த நேரம் தான் காரணம். இப்போ பேசும்போது எது உள்ளே போகும், அதுதான் இந்த இருமல்லாம் அதிகமாகும்.
49 நிமிஷம் ஆமாம் 50 நிமிஷம் ஆமாம் 2 மந்திரத்தில் ஒரு பதியத்தை முடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஆளுங்க.